Hi friends, welcome to my channel பிரியமுடன் பிரியா. இன்னைக்கு இந்த blouse எப்படி ஸ்டிட்ச் பண்றதுன்னு தான் நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் கேன்வாஸ்ல இந்த மாதிரி ஷேப் கட் பண்ணி சாரியோட கிளாத்ல நம்ம அதை ஒட்டி வச்சுக்க போறோம். இது சாரியோட கிளாத், அது கேன்வாஸ்ல நம்ம ஒட்டி வச்சிருக்கோம். எக்ஸ்ட்ராவா ஒரு 1/2 inch நம்ம விட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கோம். அதை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி மடித்து தச்சுக்கணும். நம்ம கார்னர்லேயே நம்ம ஸ்டிச் பண்ணிட்டு வரணும். அப்போ தான் நெக்ஸ்ட்டு இன்னொரு தையல் போடும்போது அது கரெக்டாக நமக்கு நீட்டாக தெரியும். கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம மடித்து தைக்கணும். அப்போ தான் அந்த ஷேப்லாம் கரெக்டாக நமக்கு வரும். ஓகே, டன். நெக்ஸ்ட்டு ப்ளவுஸோட பேக் சைடு இது சென்டர் மார்க் பண்ணிக்கிறோம். சென்டர் மார்க் பண்ணியாச்சு. இப்போது பேக் சைடோட பேக் சைடு லைனிங் சைடு இது, அது ஃப்ரண்ட் சைடு, இது லைனிங் சைடு. லைனிங் சைடும் நம்ம சென்டர் மார்க் பண்ணணும். இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணுறது வந்து அந்த கேன்வாஸ் வச்சோம் இல்லைங்களா, அது வந்து பேக் சைடு லைனிங்கில் தான் நம்ம அட்டாச் பண்ணணும். கரெக்டாக அந்த சென்டர் மார்க் வந்து நம்ம கரெக்டாக வைக்கணும். அந்த லாஸ்ட்டும் இந்த லாஸ்ட்டும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வைக்கணும். தையல் வந்து கேன்வாஸ் மேலே விழக்கூடாது, அது பக்கத்தில் மட்டும்தான் தையல் விழணும். பார்த்து நம்ம பொறுமையாக தான் அந்த தையல் வந்து போடணும். இப்போ தையல் போட்டு முடிச்சாச்சு. ஓகே, டன். இப்போ அந்த ஓவல் ஷேப் மட்டும் நம்ம கரெக்டாக கட் பண்ணி எடுத்துக்கணும். ஒரு 1/4 inch வந்து நம்ம அந்த கேப் விடணும். இப்போது கட் பண்ணிக்கலாம். சைட்லலாம் கட் பண்ணிக்கலாம். அந்த 1/4 inch கேப்பில் நம்ம கட் பண்ணியிருக்கோம். அந்த ஷார்ப்பாக இருக்குது இல்லைங்களா, அந்த ஷார்ப் தான் நமக்கு ரொம்பவும் அவசியம். அந்த ஷார்ப்பில் கரெக்டாக அந்த தையலுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம அந்த ஒரு டாட் முன்னாடி வரைக்கும் கட் பண்ணிடணும். கட் பண்ணிவிட்டு இப்போது ஃப்ரண்ட் சைடு அதை திருப்பிக்கலாம். இப்போ லைனிங் சைடு நம்ம தச்சிருக்கோம். நம்ம ஸ்டிச் பண்ணது லைனிங் சைடு. இப்போது மெயின் பீஸ் சைடு வந்து நம்ம அந்த கேன்வாஸ் திருப்பியாச்சு. நம்ம திருப்பினதுக்கப்புறமா அந்த ஷேப் இருக்கும். இந்த ஷேப்பில் கரெக்டாக நம்ம அந்த க்ரீன் கலர் வந்து நமக்கு தெரியக்கூடாது. லைனிங் கலர்லாம் இழுத்து வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஸ்டிச் பண்ணிகிட்டே வரணும். ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு இன்னொரு தையல் மேலே இருக்குது போடணும். கரெக்டாக அந்த சென்டர் மார்க்கு நம்ம ஃப்ரண்ட்டும் பண்ணோம் இல்லைங்களா, அந்த சென்டர் மார்க்கில் தான் கரெக்டாக வைக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து அந்த ஷேப் கரெக்டாக வரும். பாருங்கள், சென்டர் மார்க் வந்து கரெக்டாக இருக்கணும். சென்டர் மார்க் உங்களுக்கு தெரியும், கோடு கிழிச்சிருக்கேன். அந்த சென்டர் மார்க்கில் தான் கரெக்டாக வருது அந்த ஷார்ப்பு. நீங்கள் வந்து ஃபஸ்ட்டே வந்து பேக்கில் மடித்து தைக்கிறது, டாட் பிடிக்கிறது எல்லாமே பிடிச்சிடணும். நெக்கு தைக்கிறது எல்லாமே ஃபினிஷ் பண்ணிட்டு தான் இந்த டிசைன் வந்து நம்ம வைக்கணும். இவ்வளோதான். பார்க்க நமக்கு நீட்டாக இருக்கும், ரொம்பவும் அழகாகவும் தெரியும். இது நமக்கு வேணும்னா ஸ்லீவில் கூட நம்ம இந்த மாதிரி சின்னதாக ஹோல் வச்சுக்கலாம். பார்க்க ரொம்பவே அழகாக தெரியும், நீட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ அதே போல் யூஸ்ஃபுல்லாகவும் உங்களுக்கு இருந்திருக்கும். இந்த மாதிரி நிறைய தைக்கிறதுக்கான டிப்ஸுங்கெல்லாம் என்னோடய வீடியோஸில் இருக்குது. என்னோடய வீடியோஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.
மறக்காமல் பெல் ஐக்கானை அழுத்திக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.